எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே எரேமியா இன்னும் காவற்சாலை முற்றத்திலே அடைபட்டு கிடந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதை போல சகோதரனே சகோதரி, ஏதோ ஒரு நிலையிலே நீங்கள் அடைபட்டவர்களாக காணப்படலாம். யாரோ ஒருவரை தொலைவிலே வெளிநாட்டிலே நீங்கள் அனுப்பிவிட்டு அவர் மூலமாய் வரவேண்டிய நன்மைகள் இன்னும் வரவில்லை, அவருக்கு தகுந்த வேலை இன்னும் கிடைக்கவில்லை, அவருடைய வருமானத்தை நம்பியே நான் இந்த வீட்டிலே இருக்கிறேன் என்ற வேதனையோடு காணப்படுகிறவர்களே, அந்த சகோதரனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றப் போகிறார். அந்த மகளுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றப் போகிறார். அவர்களிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக வரும். உங்களுக்காகவே தேவன் இன்று இந்த வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார்.